வெல்கம் பேக் டு மித்ரா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் கிராமர் கிளாஸஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா வித் அப்படின்ற ஒரு ப்ரப்போசிஷன் வேர்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இங்கிலீஷ் பேசுகிறது அப்படின்றது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ் சென்டென்ஸை தெரிஞ்சுக்கோங்க. மற்றவர்களுடன் சண்டையிடாதே, அதாவது மற்றவங்க கூட சண்டை போடாத அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வெர்பு தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரணும். இந்த சண்டை போடாத அப்படின்றதுக்கு சண்டை போடுன்றதுக்கு ஃபைட்டுன்ற வேர்டு, சண்டை போடாத அப்படின்றதுக்கு டு நாட் ஃபைட்டு அப்படின்ற வேர்டு எடுத்துகிட்டு வரணும். இது நீங்கள் ஷார்ட் ஃபார்மில் டோன்ட் அப்படின்னு கூட பேசிக்கலாம். பேசும்போது டோன்ட் ஃபைட் அப்படின்னா சண்டை போடாதேன்னு அர்த்தம். வித் அதர்ஸ் அப்படின்னா மற்றவர்களுடன் அப்படின்னு அர்த்தம். அதர்ஸ்னால் மற்றவர்கள், அந்த உடன் அப்படின்றதுக்கு இப்போ தான் இந்த வித் அப்படின்ற வேர்டு. அப்போ மற்றவர்களுடன் சண்டையிடாதே அப்படின்னா டு நாட் ஃபைட் வித் அதர்ஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், மற்றவர்களுடன் கனிவாக இரு. மற்றவங்ககிட்ட நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கனிவாக அக்கறையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த உடன் அப்படின்றதுக்கு ஒரு வேர்டு கண்டிப்பாக நம்ம சொல்லணும் இல்லைங்களா, வித் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சென்டென்ஸ் இப்படி சொன்னால் கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பி கைண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கனிவாக இரு அப்படின்னு அர்த்தம். இங்கே தமிழ் சென்டென்ஸை கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, கனிவாக இரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இரு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் வேர்டு பார்த்தீங்கன்னா பி அப்படின்ற வேர்டு. அப்போ கைண்டுன்னா கனிவாக, பி கைண்டுன்னா கனிவாக இருன்னு அர்த்தம். வித் அதர்ஸ்ன்னா மற்றவர்களுடன் அப்படின்னு அர்த்தம். அப்போ மற்றவர்களுடன் கனிவாக இரு அப்படின்றதுக்கு பி கைண்ட் வித் அதர்ஸ்னு சொன்னால் கரெக்டு தானே அப்படின்னா, ஆனால் அது கரெக்டு கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கைண்ட் அப்படின்ற ஒரு வேர்டு ஓன் ப்ரப்போசிஷன் ஒன்று இருக்குது. இந்த வேர்டு இந்த ப்ரப்போசிஷனை எடுத்துக்காது. இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ப்ரப்போசிஷன் இருக்குது. இந்த வேர்டு அந்த வேர்டை மட்டும்தான் எடுத்துக்கும் அப்படின்னு ரூல் இருக்குது இங்கிலீஷில். அது என்ன வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ அப்படின்ற வேர்டு தான் எடுத்துக்கணும். பி கைண்ட் டு அதர்ஸ் அப்படின்னு தான் இங்கிலீஷில் சொல்லணுமா தவிர பி கைண்ட் வித் அதர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லக்கூடாது. முன்ன பார்த்தோம் உடன் அப்படின்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வித்துன்ற வேர்டு தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் இந்த வேர்டு மட்டும் கைண்ட் அப்படின்ற வேர்டு வித்துன்ற வேர்டு எடுத்துக்காது, டூன்ற வேர்டு எடுத்துக்கும். ஆனால் மீனிங் அதே. பி கைண்ட் டு அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்களுடன் கனிவாக இரு அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி இங்கிலீஷில் இந்த 1-2 வேர்டு கிடையாது, நிறைய வேர்டு அதனுடைய ஓன் ப்ரப்போசிஷனை வச்சுருக்கோம். வேர்டை மாற்றி போட்டால் மீனிங் அக்செப்ட் ஆகாது. ஸோ அதை நாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த வேர்டு இந்த ப்ரப்போசிஷன் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அவனுக்கு அவளுடன் திருமணம் ஆகியிருக்கிறது, அதாவது அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறான் அப்படின்றது விஷயத்தை சொல்லணும். அவளுடன், இந்த உடன் அப்படின்றதுக்கு நம்ம என்ன வேர்டு வரணும், கண்டிப்பாக வித் அப்படின்ற வேர்டு பார்த்துட்டு வந்தோம். ஆனால் இங்கேயும் அப்போ இப்படி சென்டென்ஸை கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஹீனா அவன் அப்படின்னு அர்த்தம். ஈஸ் மேரீடு அப்படின்னா கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஈஸ் மேரீடு, அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. யார் கூட? வித் ஹர், அவளோட. அப்போ இதுவும் கரெக்ட் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் கரெக்டு கிடையாது. ஏன்னா மேரீடு அப்படின்ற ஒரு வேர்டு, இந்த மேரேஜ் அப்படின்ற இந்த வேர்டு என்ன பண்ணிக்கணும்னா ப்ரப்போசிஷன் டூ தான் இதுவும் எடுத்துக்கும், இதுவும் வித் எடுத்துக்காது. ஸோ இஸ் மேரீட் டு ஹர் அப்படின்னு தான் சொல்லணுமா தவிர இஸ் மேரீடு வித் ஹர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இப்படி இங்கிலீஷில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை சேர்த்து இங்கிலீஷை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நம்முடைய கிளாஸில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அவுட்ஸ்டாண்டிங்கான இங்கிலீஷில் பேசுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வி வில் மீட் இன் another class.